600 வருஷங்களா ஒட்டுமொத்த ஐரோப்பால இருந்த மெடிக்கல் காலேஜ்களையும் தன் ஒற்றை புத்தகத்தால ஆட்டி படைத்தது ஒரு முஸ்லிம் மருத்துவர்னா நம்புவீங்களா? ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் வரை உலக மருத்துவத்தை தன்னுடைய கைக்குள்ள வைத்திருந்த அந்த மாபெரும் மேதையை இன்று வரை மருத்துவ உலகம் அழைப்பது தி பிரின்ஸ் ஆஃப் பிசிஷியன், மருத்துவர்களின் இளவரசன். 2020 கொரோனா வந்தப்போ இந்த உலகத்தை காப்பாத்த நாம பண்ண இந்த குவாரண்டைன் தனிமைப்படுத்தும் முறையை 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்ச ஒரு ரியல் லைஃப் சூப்பர் ஹீரோ தான் நம்முடைய இன்றைய வீடியோவுடைய கதாநாயகன் அபு அலி இப்னு சினா. மேற்கத்திய உலகம் இவரை அவிசனா என்று அழைப்பாங்க. கிபி 980 இன்றைய உஸ்பெகிஸ்தான் நாட்டுல உள்ள புகாரா என்ற ஊர்ல தான் இவர் பிறக்கிறாரு. தன்னுடைய 10 வயசுல திருக்குர்ஆனை முழுமையா மனனம் செஞ்சு 16 வயசுலயே அன்றைய உலகத்துல இருந்த அத்தனை மருத்துவ அறிஞர்களை மிஞ்சிய ஒரு மாபெரும் அறிவாளி. மைக்ரோஸ்கோப்களோ லெப்களோ இல்லாத அந்த பழங்காலத்துல மனித குலத்தின் மிகப்பெரிய எதிரியான கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை முதலாக அடையாளம் கண்டவர் இவர் தான். கிருமிகள் வாழணும்னா மனித உடல்கள் தேவை, நோயாளியை தனிமைப்படுத்திட்டா அந்த நோயை அழிச்சிடலாம் அப்படின்னு இந்த உலகத்திற்கு முதலாக சொன்னது இவர் தான். நோயில் விழுந்தவர்களை 40 நாள் தனிமைப்படுத்தும் அல் அர்பானியா என்ற முறையை உருவாக்குறாரு. இந்த அல் அர்பானியா தான் பிற்காலத்துல ஐரோப்பாவில குவாரண்டைனாக மாற்றப்படுது. அது மட்டும் இல்ல, ஒரு மருந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி 7 கட்ட கிளினிக்கல் ட்ரையல்ஸ்கள் செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னதை தான் பல வருட காலமாக மருத்துவ உலகம் கடைபிடிச்சு வந்தாங்க. உடலில் வரக்கூடிய நோய்களுக்கு மனிதனுடைய கவலையும் ஒரு காரணம் ட்ரோமாவாக மாறும் என்கின்ற சைக்கோசோமேட்டிக் மெடிசின் முறையை இவர் தான் உலகத்துக்கு முதலாக எடுத்து சொன்னார். இவர் எழுதிய அல் கானூன் பி அத்திப் தி கேனன் ஆஃப் மெடிசின் என்ற 5 பாகங்களை கொண்ட புத்தகம் தான் சுமார் 600 வருஷங்களாக ஒட்டுமொத்த ஐரோப்பாவில் அதிகாரப்பூர்வமான மருத்துவ பைபிள். இவருடைய இந்த அசாத்திய சாதனை பயணத்தை கௌரவிக்க நாசா மற்றும் சர்வதேச விண்வெளி அமைப்பாளர் நிலவில் உள்ள ஒரு பிரம்மாண்டமான பள்ளத்துக்கு அவிசெனா என்ற இவருடைய பெயர் வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஐக்கிய நாடுகள் சபையின் யுனெஸ்கோ அமைப்பு இவருடைய நினைவாக சர்வதேச அறிவியல் விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறாங்க. இவரை கௌரவிப்பதற்காக பல நாடுகள் இவருடைய பெயரால் போஸ்டல் ஸ்டாம்ப்களையும் வெளியிட்டிருக்கிறாங்க. தொழில்நுட்பமே இல்லாத காலத்தில் தன்னுடைய கூர்மையான சிந்தனையால் கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை அழித்து நவீன மருத்துவத்திற்கே உயிர் கொடுத்த இப்னு சினா வரலாற்றில் ஒரு ரியல் லைஃப் மெடிக்கல் சூப்பர் ஹீரோ. இந்த அவிசெனாவை பற்றியும் அவர் தான் இந்த குவாரண்டைன் முறையை கண்டுபிடிச்சார் என்பதை பற்றியும் ஏற்கனவே நீங்கள் அறிந்திருந்தீங்களா இல்லையா என்பதை மறக்காம கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. இதே போல நாம மறந்து இன்னும் பல இன்ஸ்பிரேஷனல் கேரக்டர்ஸுடன் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றான் ஜாவித் புஸ்வா.